தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல ரிசல்ட்டே வரலங்க. அதுக்குள்ள தாவேக்கா அலப்பறையா ஆரம்பிச்சிருக்கு. டூர் போன இடத்துல மக்களை விரட்டி விரட்டி விசில் அடிச்சு அலப்பறை செஞ்சு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய அசிங்கமா போச்சு. இதுல அண்ணன் இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. விஜய் ஜெயிச்ச உடனே எல்லா வேட்பாளர்களும் உடனடியாக அங்க வந்துடணும், எங்க பனையூருக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இதெல்லாம் தாண்டி குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் ஒரு முக்கியமான செய்தியை தமிழ்நாட்டு பெற்றோர்களுக்கு விடுத்திருக்கு. பிள்ளைய பத்திரமா வச்சுக்கோங்க. முடியலைங்க. எலெக்ஷன் ஒரு ஜனநாயக திருவிழாவா இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். பெரிய போட்டி இருக்கும், அடிதடி சண்டை கூட இருக்கும். ஆனா இப்படி ஒரு தற்குறித்தனமான ஒரு சூழலை நான் பார்த்ததே இல்லை. உண்மையிலே நான் பார்த்தது இல்லைங்க. ஒரு பொண்ணு அன்னைக்கே பார்த்தேன், அண்ணன் விஜய் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு 1000 தடவை எழுதிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு. நேத்து ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா முருகன் கேலண்டர் போட்டோவை பார்த்து முருகன் எனக்கு வரம் கொடுத்துட்டாரு, முருகன் என் கூட பேசிட்டாரு, முருகன் எனக்கு வரம் கொடுத்து நான் 8:30 இருந்து 12 மணி வரை நின்றுட்டு இருந்தேன், நின்று அழுது புலம்பி நான் அவங்ககிட்ட வரம் கேட்டேன், முருகன் எனக்கு வரம் தந்துட்டாரு, பள்ளியெல்லாம் கத்துச்சு அப்படின்னு அழுது புலம்பி அண்ணா நம்ம ஜெயிக்கிறோம்னா டிவிக்கே அப்படின்னு பேசியிருக்கிறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா ரொம்ப அழுது போராடி என் முருகன் கிட்ட ஒரு வாக்குறுதி கேட்டேன். ஸோ கண்டிப்பா கொடுத்துட்டாரு. அதை சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. திட்டத்தட்ட 8:30 மணி 12 சத்தியமா எதிர்பார்க்கவே முடியல. அவ்வளோ அழுக. எனக்கு மட்டும் நல்லது செய்யறல, இந்த நாட்டுக்கு நீ நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நிக்க அவர்கிட்ட வலியோடு நின்று உத்தரவு வாங்கிட்டேன். அவர் எனக்கு சத்தியமா கொடுத்துட்டாரு. இந்த 5 வருடம் நம்ம நாட்டினோட சிஎம் விஜய் அண்ணா அப்படிங்கிறது இதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. என் முருகன் எனக்கு எப்படி துணை இருக்காரோ அதே மாதிரி இந்த நாட்டுக்கு துணை இருப்பாரு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா டிவிக்கே வெற்றி அடையும். முருகனோட சப்போர்ட் இருக்கு. பேசியே முடிக்கல, உடனே பள்ளி சத்தம். சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாவே முருகர் இருக்கிறது உண்மைங்க. இந்த நாட்டினோட முதலமைச்சர் டிவிக்கு வாழ்க. இது ஒண்ணு போதும், என்னோட கஷ்டத்துக்கு இது ஒண்ணு போதும். தேங்க்யூ சோ மச். சத்தியமா என்ன சொல்றேன்னு தெரியல முருகா, தெரியல. வெற்றி அடைஞ்சோடனே நான் உன்னை தேடி வரேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஒரு கேலண்டர்ல இருக்கிற முருகன் முன்னாடி நின்று என் வீட்டை காப்பாத்து, எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடு, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு படிப்பை கொடு, பெரியவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு, எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படி வேண்டிதான் பழக்கம். ஆனா தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணும்னே தெரியாத ஒரு கும்பல் இது. இதுவரை அரசியலாக எதுவுமே பண்ணாத ஒரு சில்லறைத்தனமான ரசிகர்களை கொண்ட ஒரு கூட்டம் அது. நீங்க மாற்றத்திற்கான சக்தி அது இல்ல. மாற்றம் என்பது கருத்தியலாக களங்கட்டி நிற்பது. இவங்க எந்த களத்தையும் கட்டல. நெஞ்ச பூச்சி பிச்சை எறிகிறாரு அண்ணன். அப்படி எரிஞ்சு பிச்சை எறிகிறாரு, பார்க்கவே கொடூரமா இருக்கு. அப்புறம் பிளைன் கிஸ் கொடுக்க ஹார்ட் விட எனக்கு புரியவே இல்லைங்க. என்னங்க நடக்குதுங்க? இப்படி எல்லாம் தற்கூறிங்களா வச்சுக்கிட்டு அண்ணன் அந்த பொண்ணு அழுகிறது பார்த்தோன்னா எனக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சுங்க. நம்ம இவங்களோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்ற கவலை வேற. இந்த பெண்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் பாருங்க. உளவியலா பிரச்சனைக்குள்ளவர்கள் இந்த பெண்கள், உளவியலா பிரச்சனைக்குள்ளவர்கள். இந்த பொண்ணுடைய குடும்பத்தினர் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தயவு செய்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போங்க, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. ஏன்னா ரொம்ப பிரச்சனையாகும் உங்க குடும்பத்துல. என்னங்க நடந்துச்சு? அப்படி என்னங்க அறுத்து தள்ளிட்டாரு? 53 பேரை கொல்றத தவிர என்ன விஜய் செஞ்சாரு? ஒருத்தனுக்கு ஒத்தரவா கொடுத்தது இல்லைங்க. எல்லாம் நாடகத்தை போட்டுட்டு இருக்காரு. ஒண்ணு முன்ன பின்ன இருக்கிற வரலாறு படிக்கணும். வாட்ஸ்அப்ல வாந்தி எடுக்கிற உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் உடைய வாந்தியவே பார்த்துட்டு இருந்தா என்ன அறிவு வரும்? எனக்கு உண்மையில இந்த பொண்ணை பார்த்தா கொலவெறி வந்துருச்சுங்க. இதுங்க தான் இப்படி தெரியுதுங்கன்னா அங்க பாருங்க ஒரு வீடியோ. பாத்தீங்கல்ல, இதுல 2 வீடியோ இருக்கு. ஒன்னு RSS பொதுத்தளத்துல யாருக்கும் மரியாதை கொடுக்காது, யாருடைய விருப்பத்தையும் மதிக்காது.
பொதுத்தளத்துல நின்று தங்களுடைய கொடியை வச்சு கதறி கத்தி மக்களுக்கு இடையூறு செய்து பயமுறுத்தி அச்சுறுத்தி அவங்கள ஒரு வழி பண்றதுதான் அந்த RSS கும்பலுடைய வேலை. அதைத்தான் நீங்க மேல இருக்கிற வீடியோல பாத்தீங்க. கீழே இருக்கிற வீடியோல என்ன நடக்குது? அதே பேட்டர்ன். தாவேகா என்ன பண்ணுது? கொடைக்கானல்ல குணா குகை பக்கத்துல மக்கள்லாம் சந்தோஷமா இந்த வெப்ப காலத்துல டூர் போவாங்கல்ல, அந்த டூர் போற இடத்துல போய் நின்னுகிட்டு ஏற்கனவே அங்க குரங்கு தொல்லை அதிகம். அந்த குரங்கு தொல்லை அதிகம்னா இந்த குரங்கு மனுஷ குரங்கு தொல்லை அதிகம். அங்க போய் நின்றுட்டு டிவிக்கே விசில் விங் 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 அடிச்சு அப்புறம் பொதுமக்கள் புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் அடிச்சு வரட்டி இருக்கு. இந்த அசிங்கம் தேவையா? குறைந்தபட்சம் தனி மனித ஒழுக்கத்தோடு உங்க பிள்ளைங்களை வைக்கிறீங்களா? எனக்கு விஜய் மேலாம் பிரச்சனை இல்லைங்க. ஒரு சினிமா நடிகை ரசிகர்களை வச்சு பொழப்பு நடத்தணும்னு வந்துட்டாப்ல. அந்த ஆளோடைய திட்டத்துல தெளிவா இருக்காரு. எனக்கு பொண்டாட்டி வேணாம், திரிசா போதும். எனக்கு இவன் ஜெத்தாலும் பொழைச்சாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இவங்களை பத்தி எனக்கு என்ன கவலை? இவன் ஓட்டு போட்டா போதும். அது ரொம்ப தெளிவா இருக்காப்ல விஜய். ஆனா நீங்க என்னவா இருக்கீங்க? நீங்க யாரா இருக்கீங்க? உங்களுடைய அரசியல் பின்புலம் என்ன? அரசியலை எந்த மாதிரி பாக்குறீங்க? அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அரசியல்ன்றது உன் வீட்டு சோத்தை தீர்மானிக்கிறதுன்ற என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீ சோறு தின்னணுமா, இல்ல பட்னியா கிடந்து சாகணுமா, உனக்கு வேலை கிடைக்கணுமா, கல்வி கிடைக்கணுமா, சுகாதாரம் கிடைக்கணுமா, மருத்துவம் கிடைக்கணுமா, எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசியல். இதுல விசில் அடிச்சுட்டு 4 சீட்டு உடச்சு போட்டுட்டு 2 பேப்பரை கிழிச்சு போட்டு இப்படி தூக்கி போட்டு போறது இல்ல. இது கடையில இன்னொன்னையும் கிளப்பி விடுறானுங்க. 4ஆம் தேதி கடுமையான கலவரம் செய்ய திமுக திட்டமிட்டுருக்காங்க. நீங்க தாண்டா ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் கலவரம் பண்ணுவோம், அடிப்போம், மிதிப்போம், உங்க அடுமையா போராட்டம் பண்ணுவோம், புரட்சி பண்ணுவோம் சொன்னது யார்? நீங்க தானே. ஜனநாயகத்தை மதிக்கிறவன் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும். மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா தலைவராவாங்க, ஆட்சிக்கு வாங்க. மக்கள் புறக்கணிச்சாங்கன்னா இப்படியே மூடிட்டு போகணும். போயிட்டு அதை அடிப்படை கட்டமைப்பை வளர்க்கணும். அரசியல்ன்றது தொடர் வெற்றி இல்ல. அரசியல்ன்றது அப்படியே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் இல்ல. வெற்றியும் தோல்வியும் வரும். அதுதான் ஜனநாயகம். காமராஜரும் தோத்திருக்காரு, அண்ணா தோத்திருக்காரு, மிகப்பெரிய தலைவர்கள் தோத்திருக்காரு. டாக்டர் கலைஞரை தவிர எல்லாரும் தோத்து வந்தவங்க தான். தோல்வியும் வெற்றியும் ஜனநாயகத்துல சகஜம். அது மக்கள் தீர்ப்பு. அதை ஏத்துக்கிறதுக்கு மனப்பக்குவம் வேணும். அது இல்லாம கலவரம் பண்றதுக்கு திமுக தயாரா இருக்கு, நாமளும் தயாரா இருப்போம். இது ஏதோ ஒரு பிளான எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு பிளான போட்டுட்டு அதை வெளியே சொல்லி ஒரு கூட்டத்தை திரட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோங்க, இந்த கும்பல் தமிழ்நாட்டின் அரசியலமைப்பு சீர்குலைக்கல, தமிழ்நாட்டின் குடும்ப அமைப்பை சீர்குலைக்கும், தமிழ்நாட்டினுடைய குடும்ப ஜனநாயகத்தை சீர்குலைக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகளுடைய கல்வியை சீர்குலைக்கும், தமிழ்நாட்டு பெண்களினுடைய பாதுகாப்பை சீர்குலைக்கும். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இந்த கும்பலை எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் நடக்கும். இதுக்கு இடையில தான் தமிழ்நாடு குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் ஒரு முக்கியமான செய்தியை பெற்றோருக்கு விட்டுருக்காங்க. பெற்றோர்களே எப்ப விடுவாங்க? இதெல்லாம் 10ஆம் பரீட்சை எழுதுறாங்க, எப்பா பார்த்து ஃபெயில் ஆனா பரவாயில்ல, 1 மாசத்துல எழுதிடலாம், பாஸ் ஆயிடலாம். இதெல்லாம் தமிழ்நாடு அரசு அடுத்தடுத்து கொண்டு வந்தது. நீங்க 10th ஃபெயிலா போய் நிறைய பேர் செத்தாங்க, +2 ஃபெயிலா போய் நிறைய பேர் செத்தாங்க. அப்பதான் இங்க இருக்கிற திராவிட கட்சிகள், நான் திமுக மட்டும் சொல்ல, திராவிட கட்சிகள் ஒரு முக்கியமானது செஞ்சாங்க. 6 மாசம் கழிச்சு திரும்ப பரீட்சை எழுதுற சிஸ்டம் உங்க தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா உடனடியாக ஒரே மாசத்துல இந்த பரீட்சை வைக்கிற சிஸ்டத்தை இங்க கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல. ஒரே மாசத்துல அவன் திரும்ப படிச்சு பாஸ் ஆகி அடுத்த கோர்ஸ் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த பிள்ளைங்க தேங்கிடக்கூடாது, பயந்துடக்கூடாது, கல்வியில இருந்து இடைநிற்றம் ஆகக்கூடாதுன்னு அவ்வளவு வேலை நம்ம பார்த்து வச்சிருக்கோம். இதனாலதான் ஃபெயிலா போனா செத்துறாதீங்க, அடுத்த மாசமே எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிள்ளைங்களை தடுத்து நிறுத்த இப்படி ஒரு சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்தோம். இன்னைக்கு குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் என்ன சொல்லு தெரியுங்களா? தாய்மார்களே, ரிசல்ட், எந்த ரிசல்ட்? தேர்தல் ரிசல்ட். தேர்தல் ரிசல்ட்டுக்கும் குழந்தைங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? அப்ப தற்கொலை விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அடிப்படையில விஷத்தை ஊத்தி வச்சிருக்கிறாரு, விஷத்தை ஊத்திட்டாரு. இதுல அவர் பின்னாடி ரசிகர்களா திரிகிறவங்களுக்கு இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு உன் குடும்பத்து பிள்ளைங்க நாசமா போய் நடுத்தரில் நிற்கும் போது தெரியும். குழந்தைகள் உரிமை ஆணையம் பேசிட்டு இருக்குங்க. குழந்தைகள் உரிமை ஆணையம் பேசுது என்ன? குழந்தைங்களை பத்திரமா வைங்க, தேர்தல் வெற்றியும் தோல்வியும் சகஜம், வெற்றியும் தோல்விக்காக நீங்க குழந்தைங்களை இழந்துடக்கூடாது, குழந்தைங்களை பக்கத்திலேயே வச்சுக்கோங்க, குழந்தைங்களோட பேசுங்க, இதெல்லாம் சாதாரணமா நடக்கும் சொல்லுங்க. ஒரு குழந்தைகள் ஆணையம் பெற்றோரை அழைச்சு சட்டமன்ற தேர்தலுக்கு உங்க குழந்தைய பாதுகாப்பா வைங்கன்ற அளவுக்கு இங்கே குழந்தைகளையும் பொல்யூட் பண்ணி வச்சிருக்க ஒரு குடும்பங்கள். நீங்க விஜய் ரசிகர்கள் குடும்பமா கெடுக்கிறாங்க. ஐயோ, அந்த பெண்களும் ஆண்களும் பேசுறத பார்த்தா இதுங்களா வீடியோ எடுக்கிறது, இதுங்களா இது பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பதற்றமா இருக்குங்க. இதுக்கு இடையில பார்ப்பனர்கள் இன்னொரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்க தொடர்ந்து வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா
பார்ப்பன கும்பல் விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கியிருக்கு. இது ரொம்ப ஆபத்தான இடம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பார்ப்பன கும்பலுக்கு இங்க இருக்கிற சமூக நீதி மேல எப்போதுமே எரிச்ச. கடவுள் மறுப்பு கொள்கையை பெரியார் பேசினார்ன்றது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும். இன்னும் சொல்ல போனா சமஸ்கிருதத்துல ஏராளமான இலக்கியங்கள் கடவுள் மறுப்பு இலக்கியங்களா இருந்தன. எனவேதான் சமஸ்கிருதத்தை ஒழிச்சாங்க. அதை ஒழிச்சு கட்டிட்டு இன்னைக்கு தேவபாஷன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள பூசை பண்ணிட்டு நல்ல காசை வாங்கி கல்லா கட்டிட்டு இருக்கு இந்த கும்பல். சமஸ்கிருதத்திலே கடவுள் மறுப்பு கொள்கை அதிகம், தமிழ்லையும் அதிகம். தமிழ்லையும் கேள்வி கேட்கிற பல சித்தர்கள் பாடல்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும். பெரியாரு கடவுள் மறுப்பை மட்டும் பேசல, சாதி ஒழிப்பை பேசினாரு, சமத்துவத்தை பேசினாரு, பெண் கல்வி பேசினாரு. இவங்களுக்கு கடவுளை பத்தி பிரச்சனை கிடையாது. பெரியார் போன்ற சமத்துவம் பேசுகிறவர்கள் தான் பிரச்சனை, சமத்துவம் தான் பிரச்சனை, எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும்ன்றதான் பிரச்சனை. அப்ப இது எதுவுமே தெரியாத ஒரு தற்கூரியா ஒரு தலைவர் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஒரு பொம்மை மாதிரி, ஒரு 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 ஒண்ணுக்கும் இல்லாம சொன்னா கையை கட்டி நின்னு கேட்கிற மாதிரி அந்த ஒரு ஆளைத்தான் பார்ப்பன கும்பல் தேர்ந்தெடுக்கு விஜயை. இது எம்ஜிஆர் காலத்தில் நடந்துச்சு. எம்ஜிஆர் காலத்தில் நடந்ததுனாலதான் பொருளாதாரத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடுலாம் எம்ஜிஆர் பேசி மிகப்பெரிய அளவுல வாங்கி கட்டிக்கிட்டாரு. பொருளாதார அடிப்படைன்னு பேசினதுக்கு பின்னாடி பார்ப்பனியம் இருந்தது. சரிங்களா? இன்னைக்கு இதே வேலையை பார்ப்பனர்கள் கையில் எடுத்துக்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? முருகனே விஜய் தான்றான். இது எவ்வளவு பெரிய பரப்புரை பிரச்சாரம். ஹிட்லர் காலத்துல ஹிட்லரை கடவுளின் தூதன் என்று பரப்புரை பிரச்சாரம் பண்ணாங்க. கோயபல்ஸ் ஹிட்லர் கூட இருக்கிற நண்பன், அவனா மக்கள்கிட்ட பொய்ய பரப்பிக்கிட்டே இருந்தான். கடவுளே அனுப்பினவர் தான் ஹிட்லரு, அவர் தான் உங்களை பாதுகாக்க வர்றாரு, அவர் தான் கடவுளின் அன்னொரு மனித அவதாரம் அப்படின்லாம் கிளப்பி விட்டாங்க. மக்கள் அதை நம்ப ஆரம்பிச்சாங்க. புரியுதுங்களா? இதை அப்படியே செய்து பார்ப்பனியம். ஏன்னா யூதர்களும் பார்ப்பனர்களும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆரியர்களும் பார்ப்பனர்களும் ஒண்ணுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆரிய பார்ப்பனர்களும் யூதர்களும் கிட்டத்தட்ட ஒரே வம்சாவளியை சேர்ந்தவர்கள். இந்த கதை வேற. நான் இங்க ஏன் சொல்ல வரேன்னா, இவன்களுக்கு டம்மியா ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த டம்மியா ஒரு ஆள் தேவைப்படுறதுனாலதான் ஹிட்லர் எப்படி தேவதூதனா இருந்தாரோ அதை போல இவர் தேவதூதனா விஜய். அதே போல விஜய் முருகனுடைய அவதாரமா. இந்த இந்துத்துவா சந்துத்துவா பொந்துத்துவான்றவங்களுக்கெல்லாம் இப்ப கோவம் வராது. ஏன்னா உங்களுக்கு ஓட்ட பிரிச்சு உங்களுக்கான வாய்ப்பை வழியை ஏற்படுத்தி கொடுக்கறனால இவர் முருகனா. அதுக்கப்புறம் சொல்றாரு இவர் தான் பெரியாராம், இவர் தான் அண்ணாவா. ஹே, பார்ப்பனியத்தினுடைய சூழ்ச்சி ஒரு 100 ஆண்டு இல்ல 400 ஆண்டு கால போராட்டத்துல நாங்க பார்த்திருக்கோம். எங்க மூதாதையர்கள் பார்த்திருக்காங்க, எங்க முன்னோர்கள் எதிர்த்து நின்று இருக்கிறாங்க. ஆலய நுழைவு போராட்டத்தை முதல்ல இங்க நாடார் சமூகம் கையில் எடுக்கும் போது 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5000 ஃபைனை கட்டினாங்க. பரவாயில்லடான்னு மீண்டும் கோயிலுக்குள் நுழைஞ்சு அலப்பறை பண்ணாங்க. தெரியுதா? நாங்கெல்லாம் ஒரு 100 ஆண்டு கால 200 ஆண்டு கால 300 ஆண்டு கால போராட்ட வரலாறு தெரிந்தவர்கள். இன்னும் சொல்ல போனா பார்ப்பனியன் நமக்கு எதிரின்ற தெளிவான சிந்தனை கொண்டவர்களாக தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள் இருந்தாங்க. அதை எங்களுக்கும் பயிற்றுவித்தாங்க. தலைமுறையா நாங்களும் அதை படிச்சுக்கிட்டே வரோம். அதனால இங்க விஜய் போன்றவர்களை முருகன் சொல்றதோ, அவர் தான் இன்னொரு பெரியார்னு சொல்றதோ, இன்னொரு அண்ணான்னு சொல்றதோ, இந்த தலைவர்களையும் கடவுளையும் கேவலப்படுத்துறது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் புரிதலை அசிங்கப்படுத்துறது. அதனால ரொம்ப தெளிவா இருப்போம் மக்கா. இந்த கும்பல் பிளான் பண்ணி விஜய் போன்ற எதுவுமே தெரியாத அரசியல் தற்கூறிகளை இறக்கி விடுறாங்க. ரொம்ப கவனமா நம்ம ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா பாருன்னு சொல்லிடுவானுங்க. இதுங்களை ஒண்ணு அரசியல் படுத்தணும், இல்லைன்னா அப்புறப்படுத்தணும்.